அவனுக்கு மாலை போடாதீங்கடா. அவனுக்கு மாலை போடாதீங்கடா. கல்யாண மாலை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கருமாதி மாலை போட வச்சிட்டான்டா. என் பேச்ச கேட்டிருந்தா பிள்ளை நடந்திருக்குமா? கொஞ்சம் பொறுத்து இருந்தா இந்த தேவாவோட சாம்ராஜ்யத்துக்கு அவனை இளவரசனாக்கி அழகு பார்த்திருப்பேன்டா. இந்த டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் கண்ணுல விழுந்த வெறும் தூசுரா. அத பொறுமையா எடுத்திருக்கலாம். அவசரப்பட்டு கண்ணை கசக்கி இன்னைக்கு என் கண்ணே அவிஞ்சு போச்சேடா. இப்படி அநியாயமா அல்பாயுசுல போயிட்டு என்ன கண்ணு கலங்க வச்சிட்டானடா. அவனுக்கு மாலை போடாதடா. எடுத்துட்டு போ. இனி எவனாவது அவனுக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்டீங்க, போடுறவனுக்கு நான் மாலையை போட்டுருவான். அம்மா போடா போ. தம்பியுடையான் படைக்கஞ்சாங்கிற மாதிரி மகா குணான் 2 சிங்கங்க என் கூட இருந்ததுடா. அந்த 2 கையை வெட்டிட்டான் டிஎஸ்பி. இந்த தேவா அசந்த நேரத்தில் அவன் கழுத்து அறுத்துட்டான்டா. நொடிக்கு 1 நிமிஷத்துக்கு 1 யோசிக்கிறவன் இந்த தேவா. அவனோட சிந்தனைய கருவோட இருக்கிறான்டா அவன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா, இத்தனை வருஷ தொழில அடி சறுக்காம ஸ்கெட்ச் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தான்டா. என்னோட கூட்டத்திலேயே ஒரு கருங்காலி பூந்துருச்சுடா. அவன் நம்மள கருவறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உஷாராயணும்டா. ஆமாண்ணே, அந்த கருங்காலி யாருன்னு நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். உனக்கேண்டா மாப்பிள்ள உடம்பெல்லாம் பதறுது? இல்லண்ணே, இவ்வளவு நாள் உங்க உப்பு தின்னு வளர்ந்துருக்கேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி பேசுனதும் என் மனசு படபடங்குது. அதனால தானே உடம்பெல்லாம் உதறது. டேய், யாரு நல்லவன் கெட்டவன் இந்த தேவாக்கு நல்லா தெரியும்டா. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தானே எட்டப்பன், அவன் கூடவே தாண்டா இருந்தான். ஜூலியஸ் சீசரை கத்தியால குத்துனானே புரூட்டஸ், அவனும் அவன் கூடவே தான் இருந்தான். அவ்வளவு ஏன், கடவுளா கும்புற இயேசுநாதனை காட்டி கொடுத்தானே அவரு கூடவே தாண்டா இருந்தான். அதனால தாண்டா சொல்றேன், நம்ம காப்பு வைக்கிறவன் வெளியில இருந்து வர்றதில்ல, நம்ம உப்ப தின்னு நம்ம கூடவே தான் இருப்பான். ஆனா இந்த தேவா கட்டபொம்மனும் இல்ல, மன்னிக்கிறதுக்கு இயேசுநாதனும் இல்ல. அவன் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன்டா. கண்டுபிடிச்சு நான் வச்சுக்கிறேன்டா அவனு கச்சேரி. சார், வா வக்கீலே, போன காரியம் என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க சார். ஏய் 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 ஏய், மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுக்கு கருப்பு கோட்டு வக்கீல் தொழிலும்? ஊர் பக்கம் போய் ஆடு மாடு மேய்க்க வேண்டியது தானே. சட்டத்துக்குள்ள என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கறதுக்கு நீ படிக்க வேணாம். படிக்கும் போதே சட்டத்துல என்ன ஓட்டை இருக்குன்னு தானே படிக்கிறீங்க. நீ படிக்கும் போது ஓட்டையை படிக்கலையா இல்ல திறமை இல்லையா? இல்ல சார், அது என்னையா வந்து போயிட்டு இருக்க? இப்ப என் தம்பி வெளியே வருவானா மாட்டானா? அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏன் சார், நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. போலீஸ் பக்காவா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. உங்க தம்பியை சிலை கடத்தல் கும்பல் தலைவனா சித்தரிச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 13 சிலைகள் காணாம போனதாவும், அந்த 13 சிலையையும் அவரு தான் திருடி இருக்காருன்னு எவிடன்ஸ் ரெடி பண்ணி குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள போட்டாங்க. அதனால பெயில் மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஓஹோ, அப்படியா? அப்ப நீ ஒரு காரியம் பண்ணியா, என் தம்பியை நான் மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல சார், அது இப்போதைக்கு வேண்டாம். ஏன்? அந்த டிஎஸ்பி உங்களுக்கு விரிச்ச வலையில தான் குணா மாட்டிருக்காரு. இப்ப நீங்க வெளியில வந்தீங்கன்னா நாமளே வழியே போய் சிக்கின மாதிரி ஆயிடும். ஏய், யாருகிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசாத. இந்த தேவா வழிய போய் சிக்குவானா? என் தம்பியை சந்திக்கிறதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு. அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பி விரிச்ச வலையில அவனே விழுவுறானா இல்ல நான் விழுவுறனா நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல சார், நான் என்ன சொல்ல வர்றேன், சொன்னதை மட்டும் செய். போ. ஓகே சார். என்ன இருந்தாலும் நீ என் தம்பிடா. உனக்கு ஒரு மரியாதை வேணும்டா. ஏய் ஷைலு, நான் அது அப்புறமா காய வச்சுக்கிறேமா, ஏன் அவசரப்படுற? இப்போ அதனால என்ன, நான் போய் காய வச்சிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, சி ஆல்ரெடி 9:30, உனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி, அப்படின்னா இந்த காய்கறியை வெட்டி தரேன். ஷைலு, இது மத்தியான சாப்பாட்டுக்கு தான்.
நானே சமையல் பண்ணி உனக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரேன். ஓகே, நீ கிளம்பு. எனக்காக தினமும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இங்க பாரு ஷைலு, இதெல்லாம் நான் கஷ்டமாவே நினைக்கிறது இல்ல. உண்மையிலே கஷ்டம் என்ன தெரியுமா? உனக்காக இதெல்லாம் நான் செய்யலைனா அதான் எனக்கு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஷைலு. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகவே பிடிக்க மாட்டேங்குது. உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா சொல்லு? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலனா அங்க இருக்கிற பேஷண்ட் கஷ்டப்படுவாங்களோ இல்லையோ, பாவம் சிவா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அது என்னமோ உண்மைதாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா பொறுப்பையும் என்கிட்டயே விட்டுட்டாரு. அவர் ஏதோ புதுசா வேற ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காரா? பாவம், அதுக்கே இன்னும் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப முன்ன விட இப்ப உனக்கு பொறுப்பு ஜாஸ்தியா? ம். தப்பு தப்பு தப்பு. உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுறதே தப்பு. நீ கிளம்பு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்லங்க அது. ஷைலு, I'll take care. Talk less, work more. Go 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 go. Good girl. அப்படி போடு. என்னடா மாப்ள, ஆட்டையை போடுற வேலைலாம் விட்டுட்டு பொண்டாட்டி துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டியோ? பரவாயில்லையே, பளிச்சுன்னு தான் துவைச்சிருக்க. ரொம்ப காஸ்ட்லி சோப்பா இல்ல உன் கை பக்குவமா? சரி சரி, நம்ம பொண்டாட்டி துணி துவைச்சா அது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சராசரி குடும்பஸ்தம் பண்ணா சாதாரணம். உன்ன மாதிரி ஒரு 420 பொண்டாட்டி துணியை துவைக்கிறான்னா ஏதோ டிராமா பண்றான்னு தானே அர்த்தம். உன் பொண்டாட்டிட்டு என்ன டிராமா பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தள்ளி விடு அந்த ஜோர்லயே வண்டி ஓடி போட்டோம். வேண்டா அண்ணா, முத உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன கூலா ஹாட்டா ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தையை கேட்கலாம். ஆனா அதுதான் வேணாம். நான் எதுக்கு வந்திருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். டப்புன்னு உள்ள போனோமா, ஒரு 4 லட்ச ரூபா பணத்துல இருந்து பட்டுன்னு அண்ணன் கையில கொடுத்து நம்ம வரோம், இதோட முடிச்சுக்குவோமா அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏய் என்னடா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பேந்த முழிச்சுக்கிட்டே இருக்கிற. ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாராசா? என்ன பணத்தை மறந்துட்டியோ? இல்லண்ணே, நான் மறக்கல. பின்ன நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு துணி துவைச்சு கொடுக்கறது, காய்கறி அறுத்து கொடுக்கறது, ஆஸ்பத்திரி கூட்டு போறது, மொத்தமா பொண்டாட்டி தாசன் ஆயிட்டா. என்கிட்ட கை நீட்டி வாங்கின காசு யார் கொடுப்பா? உங்க அப்பா கொண்டாந்து கொடுப்பானோ? இந்த பாரியா, நீ பொண்டாட்டி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்து, நான் ஒன்னும் சொல்ல. ஆனா ஆரிய கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. எப்பயும் பழச மறந்துடக்கூடாது ராசா. ஆமா, பொண்டாட்டி துணி துவைக்கிற ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டியே, அவளை அட்ஜஸ்ட் பண்ணி காசு வாங்க முடியல. என்ன தொழில் மறந்து போச்சா? நான் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணல. பொய் சொல்றது, திருடுறது, ஏமாத்துறது, இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பத்தி என் வைஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். கூடி சீக்கிரத்தில் அவள் பணம் தருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பணம் என் கைக்கு வந்ததும் இமிடியேட்டா உங்களுக்கு கொடுத்துறேன். பர்றா, என்னால முன்ன மாதிரிலாம் அலைய முடியல. தம்பிங்க இல்லாம தண்டல் வசூல் பண்றதே கஷ்டமா இருக்கு. ஒண்ணு என் பணத்தை கொடு, இல்ல என் கூட தொழிலுக்கு வந்துரு. எது சௌரியம் நீயே முடிவு பண்ணு. டேய், இன்னொரு தடவை பணம் கேட்டு தேவா இந்த வீடு தேடி வரமாட்டான். நீ துவைச்சா அழுக்கு தான் போகும், நான் துவைச்சா ஆயுசே போயிடும். ஜாக்கிரதை. யாருங்க அது? நான் ஒருத்தர்கிட்ட 4 லட்ச ரூபா கடன் வாங்குறதா சொல்லியிருந்தேன்ல, அந்த தேவா இவர் தான். தேவாவா? ஆமா ஷைலு, வழக்கமா இந்த மாதிரி வசூலுக்குலாம் இவர் வரமாட்டாரு. இன்னைக்கு இவரே வந்திருக்காருன்னா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவர் கொடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு. ஒன்று பணத்தை திருப்பி கொடு, இல்ல பழைய தொழிலுக்கே வான் கூப்பிடுறாரு. அந்த மோசமான வாழ்க்கையை மறுபடியும் நான் வாழ விரும்பல ஷைலு. ஆனா அதுக்காக உன்னையும் நான் பணம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் பட்ட கடனை நானே அடைக்கிறேன். சரி விடு, உனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, நீ கிளம்பு. நீ போ ஷைலு, எல்லாம் சரியாயிடும், போ. சரி, நான் போயிட்டு வரேன். எனக்கு.
இந்தாங்க சொக்கலிங்கம். என்ன ஜோசியர் இது? பிரசாதம். நான் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த பிரசாதம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த பிரசாதம். வாங்கிக்கங்க. என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க ஜாதகத்தையும் உங்க பொண்ணு ஜாதகத்தையும் பார்த்தேன். அதுல லேசா தோஷம் தட்டுப்பட்டுச்சு. என் மனசை உறுத்துச்சு. அதான் பிரித்தியங்கரா தேவியோட எந்திரத்தை பூஜையில வச்சு ஒரு மண்டலம் பூஜை பண்ணி உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு எடுத்துட்டு வந்த பிரசாதம். இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது அப்படியே எடுத்துட்டு போய் உங்க பூஜை ரூம்ல வைங்க. உங்க கையால 2 பூ அள்ளி போடுங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. உங்க பொண்ணு கல்யாணமும் சீக்கிரம் நடக்கும். அன்னைக்கு சொன்னீங்களே உங்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்குன்னு, அதுவும் நல்லபடியா தீந்துரும். வாங்கிக்கங்க. இத எப்போ பூஜையில வைக்கணும்? நாளைக்கே வைங்க. வேண்டாம் ஜோசியர், நான் இப்பவே வச்சிடறேன். நல்லது. என்ன சோசியரே? நமஸ்காரம் பெரியாத்தா. இருக்கட்டும். பரிகாரம் பண்ண பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. பூஜையில வச்சு வேண்டிக்க சொல்லிட்டேனே. ஆஹா, சரி உள்ள வாங்க பேசுவோம். ஆண்டவா, ஆமா நான் கேட்ட பரிகாரம் என்ன ஆச்சு? நீங்க கேட்ட பரிகாரமா? என்ன பெரியாத்தா சொல்றீங்க? நல்லா கேட்டீங்க போங்க. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொன்ன கதையால இருக்கு. தாயம்மா பத்தி கேட்டான்ல, அது என்னாச்சு? உள்ள என்ன பாக்குறீங்க? இல்ல, உள்ள உங்க பையன் சொக்கலிங்க இருக்காரு. அவர் இருக்கும்போது தாயம்மாவை பத்தி பேசலாமான்னு தான். இருக்கட்டுமே, அவன் ஏன் புள்ள. அவனை விட நான் 100 அமாவாசையாவது மூத்தவ. அவன் தான் என்ன பார்த்து பயப்படணும். நான் ஏன் அவனை பார்த்து பயப்படணும்? நீங்க வேணா பயப்படாம இருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் 3ஆம் மனுஷன், பயந்து தானே ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும். தாயம்மா பத்தி கேட்டனே, ஏதா விஷயம் தெரிஞ்சுதா? இப்பதானே சொல்லிருக்கீங்க. அதுலயும் 25 வருஷத்துக்கு முன்னாடி சமாச்சாரம். கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. அதுக்காக நீங்க ஒரு 25 வருஷமெல்லாம் எடுத்துக்காதீங்க. சட்டு புட்டுன்னு தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள இந்த குடும்பத்துல உள்ள குழப்பத்தெல்லாம் நான் தீக்கணும் ஐயா. தீர்த்திடலாமா? கண்டிப்பா தீர்த்திடலாம், கவலையப்படாதீங்க. தீர்த்திடலான்னு சும்மா குறி சொல்லிக்கிட்டே அலையாதீங்க. அந்த தாயம்மாவை கண்டுபிடிச்சு அவளை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆமா, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. அந்த தாயம்மாவுக்கு முனியன்னு ஒரு தம்பி இருந்தான். அவன் ஒரு உதவாக்கார பைய. 2-3 தடவை ஜெயிலுக்கு போனான்னு கூட கேள்வி. அந்த முனியன்தான் அப்பப்ப சொக்கலிங்கத்தை மிரட்டி பணம் வாங்கிட்டு போறான்னு நான் நினைக்கிறேன். அவன் இங்கதான் ஏதோ பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. அவன் மட்டும் என் கண்ணில் பட்டான், உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். கண்ணில் படட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. கண்டுபிடிக்கிறேம்மா. இனிமே எனக்கு அதான் வேலை. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் இதை நான் செஞ்சே ஆகணும். நான் வரேம்மா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்